வணக்கம். இது கிஸ்கால் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். சமூகம் சார்ந்து உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஓடிக்கொண்டிருக்கும் கேள்விகளுக்கான விடை காணும் நேரம் இது. அந்த வகையில் இன்றைய கேள்வி நேரத்தில் நாம் விவாதத்திற்கு எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பொருள் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஐநா அறிக்கை இன்றைக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஐநாவினுடைய மனித உரிமை ஆணையம் இலங்கையில் நடைபெற்ற போர் குற்றங்கள் தொடர்பாக அங்கே ஆய்வு செய்து அந்த ஆய்வின் அடிப்படையிலான ஒரு அறிக்கையை அவர்கள் ஐநாவில் தாக்கல் செய்திருக்கிறார்கள். கடந்த ஆண்டு மார்ச் மாதமே தாக்கல் செய்யப்பட வேண்டிய அறிக்கை அங்கே தேர்தல் நடைபெற்று ஆட்சி மாற்றம் எல்லாம் நிகழ்ந்த பொழுது அந்த நாட்டு அரசு சில கால அவகாசம் கேட்டுக்கொண்டதை தொடர்ந்து இன்று ஐநாவில் இந்த அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்தியா, இலங்கை, இதை தாண்டி புலம்பெயர்ந்த தமிழர்களை தாண்டி பல நாடுகளிலும் சர்வதேச அரங்குகளிலும் இந்த அறிக்கை கவனத்தை ஈர்த்திருக்கிறது, எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த அறிக்கையின் சில சாராம்சங்களை மட்டும் சுட்டிக்காட்டி நான் வாதத்திற்குள் பயணிக்க விரும்புகிறேன். குறிப்பாக சர்வதேச விசாரணை ஒன்று, இலங்கையில் நடைபெற்ற போர் குற்றங்கள் தொடர்பாக சர்வதேச விசாரணை ஒன்று அவசியம் என்று தொடர்ந்து புலம்பெயர் தமிழர்கள் இன்றைக்கு தமிழக சட்டப்பேரவையிலும் கூட அது தொடர்பான ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இலங்கையில் இருக்கக்கூடிய வடக்கு மாகாண சபை இந்த தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறது. உள்ளக விசாரணையின் மூலமாக உண்மையை வெளிக்கொண்டு வர இயலாது, சர்வதேச விசாரணை அவசியம் என்று வலியுறுத்திய நிலையில் இன்றைய ஐநாவினுடைய அறிக்கையும் அதை சுட்டிக்காட்டியிருக்கிறது. சர்வதேச விசாரணை ஒன்று அவசியம் என்றும் இறுதிக்கட்ட போரின் பொழுது மிகப்பெரிய அளவிலே அங்கே படுகொலைகள் நிகழ்ந்திருக்கின்றன. ஊடகவியலாளர்கள், தமிழர்கள், குறிப்பாக அப்பாவி பொதுமக்களும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இதில் இரண்டு தரப்பின் மீதும் ஐநா குற்றச்சாட்டை வைத்திருக்கிறது. விடுதலை புலிகளாலும் இராணுவத்தினாலும் அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று அந்த அறிக்கை சுட்டிக்காட்டியிருக்கிறது. பாலியல் வன்கொடுமைகளும், அது ஆண் பெண் பாகுபாடின்றி பாலியல் வன்கொடுமை நடைபெற்றிருக்கின்றன. குறிப்பாக பாலச்சந்திரன், இசைப்பிரியா போன்றோரின் படுகொலைகள் என்பது படுகொலைகள் தான், அது இராணுவத்தினரால் நிகழ்த்தப்பட்ட படுகொலைகள் என்றும் அந்த அறிக்கை சுட்டிக்காட்டியிருக்கிறது. இந்த தளத்திலே நாம் விரிவாக விவாதிக்க இருக்கின்றோம். இந்த அறிக்கையின் மையப்படுத்தி ஒரு சர்வதேச விசாரணைக்கு ஒப்புதல் அளிக்கப்படக்கூடிய சொல் ஏற்படுமா? இலங்கை அரசு அதை ஏற்றுக்கொள்ளுமா? இதனுடைய இறுதிக்கட்ட வாதம் இந்த மாதம் 30ஆம் தேதி நடைபெறக்கூடிய நிலையில் மற்ற உலக நாடுகள், மிக குறிப்பாக இந்தியாவின் நிலைப்பாடு என்னவாக இருக்கப் போகிறது என்ற தளத்தில் நாம் விரிவாக விவாதிக்க இருக்கின்றோம். நம்மோடு அரங்கில் 3 ஆளுமைகள் இணைகிறார்கள், நேரலையில் 2 ஆளுமைகள் இணைகிறார்கள். பயணிக்கலாம். அவர்களோடு இணைந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக நம்மோடு அரங்கில் இணைகிறார் திரு வன்னியரசு. வணக்கம். முனைவர் ராமசுப்ரமணியன், வழக்கறிஞர், பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நம்மோடு இணைகிறார். வணக்கம். மூத்த ஊடகவியலாளர் திரு முராரி அவர்கள் நம்மோடு இணைகிறார். வணக்கம். இவர்கள் மட்டுமின்றி புலம்பெயர் தமிழர் திரு லதன் சுந்தரலிங்கம் சுவிட்சர்லாந்தில் இருந்து ஸ்கைப் மூலமாக நம்மோடு இணைகிறார். திரு லதன், உங்களுக்கும் என்னுடைய வணக்கம். உங்களையும் மிகுந்த அன்போடு நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். இலங்கையினுடைய நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பைச் சேர்ந்தவருமான திரு ஸ்ரீதரன் ஜெனிவாவில் இருந்து நம்மோடு இணைகிறார். திரு ஸ்ரீதரன், உங்களுக்கும் என்னுடைய வணக்கம். நிகழ்ச்சிக்கு மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். நான் அடிப்படையிலான கேள்வியே திரு ஸ்ரீதரன் உங்களிடமிருந்தே தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் நேரடியாக ஏதோ ஒரு இடத்தில் தொடர்புடையவர், இங்கே இருக்கக்கூடிய மற்றவர்களை காட்டிலும் கூட நீங்கள் அதிக தொடர்பு இந்த விவகாரத்திற்கு உங்களோடு இருக்கிறது. அப்படிங்கிற பட்சத்தில் இலங்கையினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அப்படிங்கிற முறையிலும் ஒரு இலங்கை தமிழர் அப்படிங்கிற முறையிலும் இந்த அறிக்கை, ஐநாவினுடைய அறிக்கை, நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? ஒரு சர்வதேச விசாரணை என்பதற்கு அப்பாலும் உள்நாட்டு விசாரணை என்பதற்கு அப்பாலும் ஒரு இடைப்பட்ட வகையிலே இந்த விசாரணையினுடைய அறிக்கை இன்று சொல்லுங்க நீங்க சொல்லுங்க. ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஆணையாளரால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. மனித உரிமைகள் ஆணையாளர் முன்வைத்திருக்கிற இந்த அறிக்கையிலே தமிழ் மக்கள் எதிர்பார்த்த அளவுக்கான ஒரு சர்வதேச தரத்திலான, சர்வதேசம் நேரடியாக தலையிடுகின்ற, சர்வதேசம் பொறுப்புறுகின்ற ஒரு விசாரணையாக இது அமையாவிட்டாலும் கூட ஏற்கனவே தாயகத்தில் தமிழர்களிடம் எடுக்கப்பட்ட சாட்சியங்களின் அடிப்படையிலும் புலம்பெயர் நாடுகளில் எடுக்கப்பட்ட சாட்சியங்கள் ஒரு தொகுதியின் அடிப்படையிலும் ஏனையவர்கள் சாட்சியம் அளிப்பதற்குரிய பாதுகாப்பு அளித்து அவர்கள் சுதந்திரமாகவும் வெளிப்படையாகவும் தங்களுடைய சாட்சியங்களை வெளிக்கொண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பாகவும் இதனை நாங்கள் ஒரு ஆரம்ப புள்ளியாக எடுக்க முடியும். இரண்டால் சில முன்மொழிவுகளை எங்களுடைய மனித உரிமைகள் ஆணையாளர் முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக ஒரு இன்டர்நேஷனல் ஜட்ஜஸ் மற்றும் ப்ராசிக்யூஷன் ஆபீசர்ஸ், லாயர்ஸ், நான் மீண்டும் உங்களிடம் வருகிறேன். திரு ஸ்ரீதரன், நான் மீண்டும் உங்களிடம் வருகிறேன். லதன், அடிப்படையில் இந்த ஐநாவினுடைய அறிக்கை என்பது 2 தரப்பின் மீதும் குற்றச்சாட்டை வைத்திருக்கிறது. குறிப்பாக இறுதிக்கட்ட போரின் பொழுது அங்கே குழந்தைகள், சிறுவர்கள் எல்டிடியினரால், விடுதலை புலிகளினால் தங்களுடைய படைகளில் சேர்த்துக் கொள்ளப்பட்டிருக்கிறார்கள், வலுக்கட்டாயமாக சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள் என்ற குற்றச்சாட்டை எல்லாம் ஐநாவினுடைய இந்த அறிக்கை வைத்திருக்கிறது. 2 பக்கமும் வைத்திருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டோடு இணைந்து உங்களுடைய பார்வை என்னவாக இருக்கிறது இந்த அறிக்கையின் மீதான பார்வை?
முதலாவது வந்து இனப்படுகொலை நடந்த ஒரு நாட்டை இனப்படுகொலையை பற்றி விசாரிக்க சொல்வதே வந்து பெரிய ஒரு அநீதியான ஒரு செயலாகத்தான் நான் பார்க்கின்றேன். இந்த அறிக்கை அப்படி சொல்லல, சர்வதேச விசாரணை தேவைன்னு தானே சொல்றாங்க இந்த அறிக்கையில. இல்லை, அதாவது வந்து சர்வதேச அவியல் வந்து நீங்க வடிவா வாசிக்கணும். அதாவது வந்து அவியல் வந்து அங்க உள்ள நீதி அதாவது சட்டத்துறை வந்து ஒழுங்காக வேலை செய்யவில்லை என்றும், ஆனால் ஒரு நல்லிணக்க சிந்தனையை வந்து மைத்திரிபால கொண்டு வர்ற என்ற ஒரு சாயலான ஒரு எழுத்துத்தான் இதுல இருக்கு. இனப்படுகொலை என்ற வார்த்தை வந்து நியூஸ் 7 நீங்களும் கூட பாவிக்கவில்லை உங்களுடைய ஆரம்பத்தில். அதே போலத்தான் வந்து அதே போலத்தான் இந்த ஐக்கிய நாடுகள் சபை இந்த மனித உரிமை இது ஆணையகமும் வந்து பாவிக்கல. இது வந்து ஒட்டுமொத்தமாக தமிழருக்கு மேல் விதிக்கப்பட்ட இனப்படுகொலையை மறைக்கிறதுக்கான செயலாகத்தான் இது இந்தியாவிலிருந்து அமெரிக்கா சென்று அது பல உலக நாடுகளின் உதவியோடு மறைக்கப்பட உள்ளது. லதன், இனப்படுகொலை வார்த்தையை குறித்து நீங்கள் சுட்டிக்காட்டியிருந்தீர்கள். இன்றைய தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கை என்பது போர் குற்றம் தொடர்பான அறிக்கை. அந்த வார்த்தை அவ்வாறு அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையை தான் நம்ம பயன்படுத்த முடியுங்கிறதுனால நான் பயன்படுத்தினேன். இனப்படுகொலை தொடர்பாக இனப்படுகொலை என்ற வார்த்தை ஏன் பயன்படுத்தவில்லை என்று அங்கே மனித உரிமை ஆணையரிடம் செய்தியாளர்கள் கேள்வி கேட்ட பொழுது அவர் அது தொடர்பான இன்னும் நாங்கள் ஆய்வுகளை மேற்கொண்டு கொண்டிருக்கிறோம், இன்னும் அடுத்த கட்ட அறிக்கைகளில் ஒருவேளை இனப்படுகொலை குறித்து அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடிய சூழல் இருக்கிறதா இல்லையா என்பது குறித்து நாம் பேசலாம் என்பது போன்ற ஒரு தகவலை பதிவு செய்திருக்கிறார் என்பதுதான் எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல். ஒன்று, இங்கேயும் கூட இங்கே இருக்கக்கூடிய தமிழ் தேசிய அமைப்புகளோ மற்றவர்களோ இனப்படுகொலையாக அதை அறிவிக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள். அது குறித்தும் நாம் விவாதிக்க இருக்கிறோம் என்பதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்தி நான் அடுத்த சுற்றில் மீண்டும் கூட அவங்களிடம் வருகிறேன். நிச்சயமாக அடிப்படையில் நான் நேரடியாக அந்த விஷயத்துக்கு வந்துடுறேன். திரு ராமசுப்ரமணியன், இன்றைய அந்த அறிக்கையில் அங்கே வைக்கப்பட்ட பிரதான கேள்வி, செய்தியாளர்கள் வைத்த கேள்வியும் கூட இனப்படுகொலை போர்க்குற்றம் இந்த இரண்டிற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. இனப்படுகொலையாக இதை நீங்கள் கருதவில்லையா என்று ஜீத்தல் ஹுசைனிடம் கேள்வி கேட்டபொழுது அவர் அடுத்த ஆய்வுகளின் முடிவில் தான் அதை நாம் தெரிவிக்க முடியும் என்ற ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார். இது இனப்படுகொலை என்று நீங்கள் பார்க்கிறீர்களா? பாஜக பார்க்கிறதா அல்லது போர்க்குற்றம் என்று பார்க்கிறதா? தற்போதைய நிலைமையில் இது வந்து இனப்படுகொலை அல்ல அப்படிங்கிறது தான் பாஜகவினுடைய நிலைப்பாடு. சார், இதை ஏன் நான் சொல்கின்றேன் என்றால் 6 மாதத்திற்கு முன்பு இது போன்ற ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய செய்தி தொடர்பாளர் டாக்டர் பத்ரா அவர்கள்ட்ட கேட்டபொழுது, ப்ளீஸ் டூ நாட் யூஸ் அ வேர்டு ஜெனசைட், சார் இனப்படுகொலைங்கிற வார்த்தையை பயன்படுத்தாது, எங்கேயுமே இல்லாதது, நீங்களாக கற்பனை செய்யக்கூடாது, ஆகவே இந்த வார்த்தையை பயன்படுத்தாதீர்கள், அது இனப்படுகொலை என்று நாம் பேசக்கூடாது அப்படின்னு ரொம்ப தெளிவாக மறுபடியும் சொல்லி நான் உங்களுக்கு முழுமையான நேரத்தை தரேன். உங்களுடைய தமிழ் மாநில செயலாளர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் இன்றைக்கு ஊடகத்திற்கு தொடர்பாக பேட்டி அளித்திருக்கிறார். தமிழிசை சவுந்தரராஜன் அவருடைய பேட்டியை பார்த்துட்டு நாம் அடுத்த கட்ட வாதத்துக்கு நகர்ந்தா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன், தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவருடைய கருத்து. இலங்கை இனப்படுகொலைக்கு சர்வதேச விசாரணை தேவை என்று தமிழக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதே போல பல தீர்மானங்கள் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. இதில் அனைத்து கட்சிகளும் ஆதரவு கொடுத்திருப்பது ஆறுதல் தான். ஆனால் இதில் திராவிட முன்னேற்றக் கழகமும் காங்கிரசும் ஆதரவு அளித்தார்கள் என்பது சற்று வியப்பான அரசியல் நோக்கம். ஏனென்றால் அன்று ஆண்டு கொண்டிருந்த காங்கிரஸ், இங்கே ஆட்சி செய்து கொண்டிருந்த திராவிட முன்னேற்றக் கழகம் இவர்கள் நினைத்திருந்தால் இந்த இனப்படுகொலையே தடுத்திருக்கலாம். நான் முடிச்சிடறேன். இந்த இனப்படுகொலையை தடுத்திருக்கலாம் காங்கிரசும் திமுகவும் நினைத்திருந்தால் என்று தமிழிசை சவுந்தரராஜன் மிக தெளிவாக சொல்லுகிறார். தமிழக பாரதிய ஜனதா கட்சி, பாரதிய ஜனதா கட்சியில் எத்தனை விதமான பார்வை இருக்குது? அவருடைய தனிப்பட்ட பார்வைன்னு எடுத்துக்கிறதா? ஏன்னா நான் ஏதோ ஒன்றிய செயலாளருடைய கருத்தை கேட்கல, தமிழக பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவருடைய கருத்தை கேட்கிறேன். நான் உங்களுக்கு உண்மை நிறைய நேரம் படுத்திருக்காது. நான் மீண்டும் வருகிறேன். ரொம்ப தெளிவாக நான் உங்களுக்கு சொல்றேன் சார். இன்னைக்கு அவங்க ஆரம்பிக்கும் போது டாக்டர் தமிழிசை சொன்னதுல ஒன்றும் கான்ட்ரடிக்ஷனே கிடையாது. ஏனென்றால்
ஆரம்பத்தில் என்ன சொல்லும்பொழுது இனப்படுகொலை என்று ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி இருக்கின்றது தமிழக சட்டப்பேரவை சட்டப்பேரவையில் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு அவங்க அப்படிதான் ஆரம்பிக்கிறாங்க. ஆகவே அதைத்தான் அவங்க சொல்றாங்க. அவங்க முடிக்கும் போது நான் திருப்பி கூட போட்டு காட்டுறேன். முடிக்கும் போது தெளிவா முடிக்கிறாங்க. இல்ல முடிக்கும் போது இல்ல அதனால தான் நான் போட்டு காட்டுறேன். தான் திருப்பி சொல்றாங்க. இல்ல நான் முடிக்கிறேன். நாங்க டப் மேஸ் பண்ணல. அவங்க பேசுனது அப்படியே தான் காட்டி இருக்கோம். முடிக்கும் போது தெளிவா சொல்றாங்க. இனப்படுகொலைக்கு அன்றைக்கு இனப்படுகொலையை தடுத்திருக்கலாம் திமுகவும் காங்கிரசும் நினைத்திருந்தாலும் சொல்றாங்க மிக தெளிவாக. சார் நான் இது வந்து ப்ராப்பரா இன்டர்பிரேஷன் என்னன்னா இனப்படுகொலைன்னு அவங்க ரெசல்யூஷன் போட்டத்தின் காரணமாக அந்த வார்த்தையை அவங்க பயன்படுத்துறாங்க அவ்வளவுதான். பட் ஐ வாண்ட் டு மேக் இட் வெரி கிளியர், இது வந்து இன்னைய வரைக்கும் இந்த ரிப்போர்ட்ல இனப்படுகொலை என்று வரவே இல்லை. ரிப்போர்ட்ல வரல. நான் அதுதான் கேட்கிறேன். ரிப்போர்ட்ல இந்தியாவினுடைய பார்வை என்னவாக இருக்கிறது? இது இனப்படுகொலையா போர்க்குற்றமா என்பதில் இந்தியாவின் பார்வை ஏன் நான் கேட்கிறேன்னா அன்றைக்கு காங்கிரஸ் ஆட்சி செய்த பொழுதும் கூட தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் என்ன சொன்னாங்கன்னா இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும், அங்கே நடைபெற்ற போர் குறித்து அங்கே மக்கள் பாதிக்கப்பட்ட தமிழர்கள் குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் பேசினாங்க. டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் என்ன சொல்றாங்கன்னா மத்திய அரசுக்கு நாங்கள் அழுத்தம் கொடுப்போம், மத்திய அரசு நிச்சயமாக ஒரு நல்ல முடிவை எடுக்கும் என்பது போன்ற பதிவைத்தான் அவர்களும் சொல்லுகிறார்கள். மத்திய அரசினுடைய நிலைப்பாடு நான் பாஜக கேட்கல, இந்திய அரசினுடைய நிலைப்பாடு இதில் என்னவாக இருக்க போகிறது? உள்ளக விசாரணை வேண்டும் என்ற அமெரிக்காவின் இப்பொழுது அமெரிக்காவினுடைய நிலைப்பாட்டில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த மாற்றத்தை நீங்கள் ஆதரிக்கப் போகிறீர்களா, அல்லது சர்வதேச விசாரணை வேண்டும் என்று சொல்ல போகிறீர்களா, அல்லது இனப்படுகொலை என்று கருத போகிறீர்கள்? இல்ல அதாவது இது ரொம்ப ஸ்பெகுலேஷன் சார். இன்னைக்கு தான் ரிப்போர்ட் வந்திருக்கின்றது. இதை பற்றி நிச்சயமான ஆய்வு நடத்தப்படும். ஆனா ஒரு விஷயத்தை டாக்டர் தமிழிசை சொன்ன அதையும் நீங்க காமிச்சீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். சொல்லுங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதை பற்றி நாங்கள் நிச்சயமாக மத்திய அரசுக்கு தெரிவிப்போம், எங்களுடைய உணர்வுகளை தெரிவிப்போம் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. இரண்டாவதாக இருங்க சார், இருங்க, வெயிட் மினிட் மை டியர் ஃப்ரெண்ட். இல்ல என்ன உணர்வு சார்? என்ன உணர்வு? அதத்தான் தெளிவா சொல்லுங்களேன். என்ன உணர்வு? உணர்வுகள்னா அவங்க என்ன உணர்வு? என்ன உணர்வுனா நிச்சயமாக தமிழர்களுக்கு மிகப்பெரிய அநீதி இழைக்கப்பட்டிருக்கின்றது. கொடுமைகள் இனப்படுகொலையா? அநீதியா இனப்படுகொலையா? அவர் முடிச்சிட்டோம். நான் மீண்டும் உங்களுக்கான நேரத்தை தரேன். ரொம்ப தெளிவாக நான் மீண்டும் வரேன் லத்தன். ஷூர், நான் உங்களுக்கான மறுப்புக்கான நேரத்தை நான் தரேன், நீங்க முடிங்க. சரி, அதனால இது வந்து இனப்படுகொலையா இல்லையாங்கிறது இப்ப வந்து இட் இஸ் ஒன்லி a speculation. ஆனால் அவங்க நான் மறுபடியும் சொல்லுகின்றேன், டாக்டர் தமிழிசை அந்த ரெசல்யூஷனை போடப்பட்ட அந்த வாசகத்தை தான் திருப்பி சொன்னாங்களே, அல்லாது அவங்களா ஒன்று புதுசாக ஒரு கற்பனையாக ஒன்றும் பேசவில்லை. ஒரு விஷயம். இரண்டாவதாக அவங்க என்ன சொன்னாங்கன்னா மத்திய அரசிடம் எடுத்து சொல்லுவோம், அதை எங்களுடைய அழுத்தம் தருவோம், எங்களுடைய உணர்வுகளை பற்றி நாங்கள் சொல்லுவோம்னு சொல்லியிருக்காங்க. மூன்றாவதாக மத்திய அரசு, அதாவது மோடி அரசு வந்த பிறகு தான் தமிழர்களுக்கு நல்வாழ்வு கிடைக்கும் வகையிலே செயல்பாடுகள் அமைந்து கொண்டிருக்கின்றன. அடுத்த சுற்றில் நான் மீண்டும் கூட உங்களிடம் வருகிறேன். நான் உங்களுடைய தொடக்க சுற்று கருத்துல ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு உங்களிடம் தொடர்கிறேன். திருமுராரி தொடக்க சுற்று கருத்துல ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடர்கிறேன். இந்த அறிக்கையில் வேறு சில விஷயங்களும் போர் குற்றம் என்று மட்டுமே இதை எடுத்துக்கொள்ள முடியுமா? போரின் பொழுது மட்டுமே இரண்டு தரப்பிலும் அப்பாவி மக்கள் படுகொலைக்கு இரு தரப்பும் காரணமாகியது என்ற வாதத்தை எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ள முடியும்? ஏனென்றால் குறிப்பாக இதே அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது வெள்ளை கொடியேந்தி வந்தவர்களை கைது செய்து சித்திரவதை செய்து கொலை செய்திருக்கிறார்கள் என்ற கருத்தும். பாலச்சந்திரனுடைய படுகொலை என்பது அது போர்க்குற்றத்தில் சேர்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு கொலையா அல்லது இனப்படுகொலையா என்ற கருத்தும் தமிழர்களாக இருக்கின்ற காரணத்தினாலே தமிழர்களாக இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் எல்லாம் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற கருத்தும் இந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அவர்கள் தமிழர்கள் என்ற காரணத்தினாலேயே ஊடகவியலாளர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இதை ஏன் இனப்படுகொலையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்ற கேள்வியை தமிழ் தேசியவாதிகள் முன்வைக்கிறார்கள். இரண்டு தரப்பிலும் படுகொலைக்கு, அப்பாவி மக்களுடைய படுகொலைக்கு காரணம் என்று சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய அறிக்கையை விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மதிமுக, நாம் தமிழர் போன்ற கட்சிகள் எவ்வாறு ஏற்றுக்கொள்ளப் போகிறார்கள்? இது போன்ற கேள்விகளோடு தொடரலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.